welcome to this episode of Namma Veetu Mahalakshmi, powered by Real Fruit Juice. பாத்தீங்கன்னா all special guest வந்திருக்காங்க இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோட்ல. திவ்யா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ 2 ஃபிலிம் தமிழ்லயும் 2 ஃபிலிம் தெலுங்குலயும் பண்ணிட்டு இருக்கீங்க. சிந்து, அங்காடி திரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து படம் எதுவும் பண்ணல, சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அனிதா மேம், நான் பரதநாட்டிய டான்சர் அண்ட் டீச்சிங் ஆல்சோ. அண்ட் வந்து நான் 2 மூவி பண்ணியிருக்கேன். நான் ராஜாவாக போகிறேன், சந்த மாமால ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ரைட். மகா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீரியல் சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து முகம் தெரிஞ்ச முகம் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட் ஸ்பெஷலா இருக்க போது ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லிடுறேன். டெலிவிஷன்ல பண்ணும்போது நிறைய தடவை வந்து சண்டை போடுறதுக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேருக்கு நேர் சண்டை உண்டாக்க போறோம். அது எப்படின்னா, ஏ டீமுக்கும் சி டீமுக்கும் பி அண்ட் டி இப்படி ஆப்போசிட்ல போடியம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த டாபிக் ஏத்த மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க சண்டை போடணும். நல்லா முட்டிக்கணும், தலை பிக்கணும், தரல்ல விழுந்து புரண்டணும், என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. ஆனா 2 நிமிஷத்துக்குள்ள அந்த சண்டை முடிக்கணும். யார் நல்ல சண்டை போட்டிருக்காங்க, நியாயமா சண்டை போட்டிருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். ஃபர்ஸ்ட் திவ்யா அண்ட் அனிதா, உங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை இருக்க போது. டாபிக் என்ன இருக்குன்னா, நீங்க 2 பேரும் நல்ல தோழிகள். ஒருத்தர் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறா, அதே கம்பெனில இன்னொருத்தி வேலைக்கு ட்ரை பண்றா. ஆனா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல, ஏன்னா தெருவெல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில உங்களுக்கு தெரிய வருது உங்க தோழி தான் அந்த வேலை கிடைக்காததுக்கு காரணம். அந்த தோழி பார்த்து சண்டை போடுறீங்க. இதுதான் டாபிக். யார் தோழி வேலை பாக்குறீங்க, யார் வெளியிருந்து வேலைக்கு ட்ரை பண்றீங்க? நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க தான் தோழிக்கு வேலை வாங்கி கொடுக்கல. ஆமா, ரைட். அண்ட் நீங்க ஏன் வேலை வாங்கி கொடுக்கலன்னா சண்டை போடுறீங்க. ஓகே. ரெடி? 2 minutes டைம் இருக்கு. and your time starts now. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுது. பட் திடீர்னு வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, உன்னால தான் எனக்கு வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏன் திவ்யா இப்படி பண்ணியிருக்கேன்? நான் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கேன். நான் எத்தனை வருஷமா நம்ம பழகி இருக்கோம். எப்படி நீ எனக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணலான்னு எனக்கு தெரியல திவ்யா. நீ என்ன அனிதா இப்படி பேசுற? யாராவது ஒண்ணு அப்படி சொன்னாங்கன்னா நம்பிடுவியா? நியாயமா இல்ல உனக்கு? நம்ம எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஓகே, நான் யார் சொன்னாங்கன்னு உனக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். அப்ப நீ என்ன சொல்ல போற? என்னன்னு சொல்லிருப்பாங்க? எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ தான் வந்து எனக்கு வேலை குடுக்கறதுக்கு வந்து தடையா நின்னு சொல்லிட்டு யாருக்கும் என் மேல கோவம் இருந்திருக்கும், அதனாலதான் அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க. நீ உடனே அவங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவியா? ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்பவுமே நம்பிக்கை முக்கியம். அதெல்லாம் நான் கேக்குறேன். உனக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல? ஆப்வியஸ்லி உனக்கு ப்ரூஃப் இருக்கா நான் நம்புறேன்? திவ்யா, இவ்ளோ பண்ணியும் வந்து எனக்கு மேல கோவம் இல்ல, பட் வருத்தம் தான் நிறைய இருக்கு. எனக்கு ஃபுல்லாவே வருத்தம். நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாம நான் அவ்வளோ அழுத்து. நானு நீ இப்படி நடந்துப்ப நான் நினைச்சு கூட பாக்கல திவ்யா. நீ இப்படி நடந்துப்ப நானும் நினைச்சு பாக்கல. என்ன நடந்துக்க ஃப்ரெண்ட் நம்பிக்கை இருக்காது? நம்ம 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அதுக்காக தான் நான் வருத்தப்பட்டுட்டு. அவன் யாரோ சொன்னாங்க, அவருக்கு என் மேல அவ்வளவு கோவம் இருக்கு, அவன் என் மேல பழி வாங்கிக்கிறான். அதனால தான் நீ என் ஃப்ரெண்ட் தெரிஞ்சோனே அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான். அத உடனே நீ கேட்டு நம்பிட்டு இருக்க சொல்றியா? உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அவங்க சொன்னாங்களே நான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டேன். நானும் சொல்றேன் அனிதா, நிறைய பேர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. நீ நம்புவியா உட்கார்ந்து? எப்படி பழகணும் திவ்யா நம்ம? நானும் அத பண்ணிருக்கேன், எனக்கு நீ எவ்வளவு பண்ணிருக்க. பட் அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. நான் சொன்னேன் இப்ப என்ன அதுக்கு என்னதுக்குன்னு கேக்குறேன். அவ்வளவுதான். இனிமே நம்ம வந்து பேச்சு வச்சுக்க முடியாது. லைக் நம்ம பேசவே வேண்டாம். எனக்கு என்னோட போஸ்ட் நல்லா இருந்தது, என்னை விட ஹை போஸ்ட்ல யாருமே வரக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். இது என்னோட செல்ஃபிஷ்னஸா இருக்கட்டும், பட் எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்ப நீ தான் பாத்துக்க. ஆமா, நான் சொல்லி ஒத்துக்கிறேன். ஆமா, நான் தான் பண்ணேன். எப்படி திவ்யா உன்னால முடிஞ்சது? டைம் அப். சண்டை போட சொன்னாக்கா ரொம்ப மெதுவா கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து. இல்ல, ஆக்சுவலி கிட்ட இருந்தா முடிய பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி தோணவே இல்லை. ஏன் திவ்யா இப்படி பண்ண? நான் அவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன். இவ்வளவு சாஃப்டா சண்டை போடுவீங்க? ஓகே திவ்யா, உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ் அண்ட் அனிதா உங்களுக்கும் 95 பாயிண்ட்ஸ். அடுத்தது சிந்து அண்ட் மகா. ரெடி? உங்களுக்கான டாபிக், உங்க 2 பேர்ல ஒருத்தி மாமியார், இன்னொருத்தி மருமகள். உங்க கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு. இதே மாமியார் கிட்ட சொல்லி நீங்க செல்லம் கொடுத்ததுனால தான் அவர் கெட்டு போயிட்டாருன்னா நீங்க சொல்றீங்க. அதற்கு மாமியார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் குடிச்சதே கிடையாது, இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு நீதான் காரணம்னா மாமியாரோட குற்றச்சாட்டு. யார் மாமியார், யார் மருமகள்? நான் தான் மாமியார், அவங்க மருமகள். ஓகே, நீங்க மருமகள், அவங்க மாமியார். ரெடி? 2 minutes டைம் இருக்கு. and your time starts now. ஏன் அத்தை?
குடிக்காரன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? நான் பாவம் இல்லையா? உங்களுக்கே இது ஜாஸ்தியா தெரியலையா? ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? ஏண்டி அம்மா, என் புள்ள வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடிக்கிறானா? கல்யாணத்துக்கு முன்ன குடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்க வீட்டுல சொல்லி தானே நாங்க கல்யாணம் பண்ணோம்? ஏதோ ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நடிக்கிற அப்படியே. குடிக்காரன்னு தெரிஞ்சுனா சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். யார் ஒத்துப்பா குடிக்காரன்னு தெரிஞ்சா? இந்த மாதிரி சொல்றீங்க. குடிக்காரன்னு தெரிஞ்சு நீ யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சீ, வாய மூடி. உங்க வீட்டுல எல்லாம் சொல்லி தானே என் பையனை கட்டி வச்ச. தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. என்னத்தை இப்படி பேசுறீங்க? தேவையில்லாம நான் பேசினா ஒரு குடிகாரனை கட்டிட்டு எப்படி அத்தை வாழ முடியும்? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. அவன் குடிச்சிட்டு சும்மாவா இருக்கா? என்ன போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நானும் ஒரு பொண்ணு தானே. நிறுத்திடி. சும்மா பேசிட்டு இருக்க. ஊரோட்ல யாரு குடிக்காம இருக்காங்க? சும்மா என் புள்ள குடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா போய் உங்க அம்மா வீட்டுக்கு போடி. என் புள்ளைய குறை சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ? வரும்போது அப்படியே புள்ள பூச்சி மாதிரி வரது. இங்க வந்துட்டு புள்ள குடிக்கிறா, அது குடிக்கிறா, இது குடிக்கிறா சொல்லிட்டு தேவையில்லாம ஆறுது. குடிக்காரன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருந்திருப்பேன். என் புள்ள குடிச்சாலும் ஒழுங்கா வேலைக்கு போறான், சம்பாரிச்சு எடுத்து வந்து தரா. உன்னை நல்லபடி தானே பாத்துக்கிறான். குடிக்கிறது மட்டும் தான் உனக்கு குறையா? என்ன குடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? முதல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனடி. அத செய்யுங்க முதல்ல. நீங்க தள்ளிடுவீங்களா? வெளியே போடி. நீங்க என்ன வீட்டை விட்டு தள்ளிடுவீங்களா? பாத்துருவோமா? அலம்ப முதல்ல. ஓவரா பேசிட்டு இருக்க. என்னவோ என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? பெரிய அப்படியே உங்க அம்மா வீட்ல இருந்து 10,000 நகை, அப்படியே ஒரு 100,000 பணம் எல்லாம் கொண்டு வந்த பாரு. நீங்க கேக்கல பாருங்க. வாயை திறந்து எதுவுமே கேக்கல. இந்த குடிகார புருஷனை கல்யாணம் வந்த வரும்போது அப்படியே ஒரு 5 பவுன் நகை போட்டு வந்த பாரு. ஒரு காதுல ஒரு கம்பல், கழுத்துல ஒரு நெக்லஸ், இதெல்லாம் போட்டு அமிச்சாங்க உங்க ஆத்தா. உங்க பிள்ளைக்கு இதுவே போதும். குடிகாரனை கையில கொடுத்ததே போதும். ஐயோ அடடடடடடா. குடிக்கிறது தப்பு, குடிச்சிட்டு அடிக்கிறது அதை விட தப்பு. குடிச்சிட்டு அடிக்கும் போது மகனை திட்டாம மருமகள் குறை சொல்றது அதை விட மிகப்பெரிய தப்பு. கேளுங்க. ஆனா நல்ல சண்டை போடுறீங்க சிந்து. Congratulations. உங்களுக்கு 95 points and Mahan, I will give you 80 points for that. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்க முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட் நேருக்கு நேர்ல சண்டை போட சொன்னாக்கா தொழில்கள் வந்து அவ்வளவு சாஃப்டா சண்டை போடுறாங்க. ஆனா எப்பவுமே மாமியார் மருமகள் பிரச்சனை வரும்போது பாத்தீங்களா எப்படி சண்டை போடுறாங்கன்னா? ஆனா சண்டை போட்டாதான் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ருசியா இருக்கும்ல. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப இனிப்பு இருந்தா திகட்டும். அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட். இது இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும். கண்டுபிடி ரவுண்ட் இது. பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. பிக்சர்ல யார் இருக்காங்க அது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கேட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் வரும். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னொன்று வாய்ப்பு கொடுப்போம். அப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், 0 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ ரெடி? we are going to start with you, Divya. 200 பாயிண்ட்ஸ்க்காக ஒரு பிக்சர் வரப்போகுது. ஆனா அங்க பிக்சர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்து ஆடினாதான் பிக்சர் வரும்னா எல்லாரும் அங்க ஒத்த கால நிக்கிறாங்க. ஓகே, ஆடிடலாம் வாங்க. ஓடி ஓடி விளையாட பாட்டி ஓடி போகலாகாது பாட்டி. உன்னோட நிக்கிறப்ப உள்மோச்சே துட்டிக்குதா, நீ தள்ளி போகிறப்ப ஏன் ஆபி பத்திக்குதா. சூப்பர் Thank you so much, Divya. Now we'll start. Ready? 200 points-kaga ஒரு picture வரப்போகுது. Look at it carefully. Picture, please. சுத்தமா
தான் தெரியல. அப்படிதான் இருக்கும், கண்டுபிடிக்கணும். இருக்கும். விசால் மாதிரியும் இருக்கு 5 எல்லா மாதிரியும் இருக்கு. ஐயோ சமுத்திரகனி சார். சமுத்திரகனி. ஷூர்? நெக்ஸ்ட் ஒன் 100 பாயிண்ட்ஸ். Yeah. 100 பாயிண்ட்ஸ்க்காக கிளியரா போடுங்க கொஞ்சம். I'll go with Rajni sir. ஓகே, சூப்பர் ஸ்டார். 100 பாயிண்ட்ஸ்க்காக ஏன் சமுத்திரகனி மாத்திட்டீங்களா? ஒவ்வொரு வெக்டியும் அப்படிதான் இருக்கு. அடுத்ததுனா 50 பாயிண்ட்ஸ்க்கா? ஆமாங்க. சரி, I'll go for 50 then. ஷூர்? Yeah. Wrongனா 0 இல்ல. So ரானா 0. ஷூர் 50? yeah. 50க்காக போடுங்க. Rajni sir. ஓகே, 50 பாயிண்ட்ஸ்க்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ஆர் ராங்? திவ்யா, பார்த்த உடனே சூப்பர் ஸ்டார் சொல்லல. இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா போங்க. எவனால கல்வி அடிப்பான். 100 points ஏய், எப்படி எங்க தலைவர் பேர் சொல்ல முடியல உன்னால? No நாங்க சரி மேபி சான்ஸ் இருக்காதோ. பார்த்த உடனே அந்த கண்ணு அந்த மூக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் அந்த கலை இருக்கும். தேவைதான் எனக்கு. பட் 50 பாயிண்ட்ஸ்க்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 145. சிந்து, அடுத்தது நீங்க. ரெடி? ரெடி மேம். சிந்துக்காக பிக்சர். அஜித் மேம். அஜித்? பக்கா அஜித்? பக்கா அஜித். தலை இல்ல, தலையே எடுத்துருவாங்க. ரைட் ஆர் ராங்? அஜித், ரைட் ஆன்சர். தப்பிச்சிட்டீங்க. 200 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. and சிந்து, உங்க டோட்டல் ஸ்கோர் 295 பாயிண்ட்ஸ். அடுத்தது அனிதா. ரெடி? அனிதாக்காக பிக்சர். ஸ்னேகா மாதிரி இருக்காங்க மேம். நேஹா? ஸ்னேகா. ஸ்னேகா மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, தெளிவா சொல்லுங்க. 100 பாயிண்ட்ஸ் போறேன். 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கொஞ்சம் கிளியரா போடுங்க. யா 100 பாயிண்ட்ஸ்க்காக போட்டிருக்காங்க. அச்சச்சோ, போட்டாங்க. உங்கள மாதிரியும் இருக்காங்க. ஐ ஹேவ் நோ க்ளூ. நீங்க சொல்லுங்க. 50 பாயிண்ட்ஸ் போலாம். 50 பாயிண்ட்ஸ்க்கு 50 பாயிண்ட்ஸ்க்கு போடுங்க. பாயிண்ட்ஸ்க்காக என்ன சொல்லிருக்காங்க? ரைட் ஆர் ராங்? ரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம்
ஏக்கம் கொண்டு தொங்கவில்லை கண்ணே 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்கம் கொண்டு தொங்கவில்லை கண்ணே ராகு காலம் ஓடி போச்சு ராஜயோகம் கூடி போச்சு ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ஆரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் 50 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர். டோட்டல் ஸ்கோர் 145. தேங்க்யூ. அடுத்தது மகா 80 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? ரெடி மகா ரெடி ரெடி ஏன் கேக்குறேன்னு இங்க வந்து ஆடணுமா, அதுக்குதான் ரெடி ரெடி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க. ஆஹா ஆஹா கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோம் கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்ணம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் என் மேனி ஒரு தேக்குதான் மின்னுது பார் மூக்குதான் என் மேனி ஒரு தேக்குதான் மின்னுது பார் மூக்குதான் உள்ளகையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான் பின்னிடாத கூந்தல் ஒரு கண்ணகரு குற்றாலம் தான் டியா 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 அரை டண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா டியா 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 அரை டண்டன காடியா பையா 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 என தின்னு புட்டு போயா மகா இப்பதான் போட்டி போட்டதுக்கு தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. 200 பாயிண்ட்ஸ்க்காக ஒரு பிக்சர் வரப்போகுது. பிக்சர் ப்ளீஸ். Oh yeah. Yes. விக்ரம். Huh? அச்சச்சோ. Hi. ரூவலா குடுக்குறீங்களா? இல்ல மேம், எனக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். சொல்லுங்கம்மா. நோ 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 நோ. 7 இடத்துல கேமரா வச்சிருக்காங்க. மேடம் 100 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். ஓகே 100 பாயிண்ட்ஸ்க்காக ஆக்சுவலி சொல்லுங்க. மேடம் விக்ரம் தான் கன்ஃபர்ம்ட் விக்ரம். ஓகே சோ 100 பாயிண்ட்ஸ்க்காக கன்ஃபர்ம்ட் விக்ரம். ரைட் ஆன்சர் இருந்தா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, ராங் ஆன்சர் இருந்தா 0 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. 100 பாயிண்ட்ஸ்க்காக சியான் விக்ரம் சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. What to do? பட் மா 80 பாயிண்ட்ஸ் உங்களுது அப்படியே இருக்கு. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க எந்த பாயிண்ட்ஸும் ஜெயிக்கல. செகண்ட் ரவுண்ட் இங்க முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா திவ்யா 145 பாயிண்ட்ஸ், சிந்து 295 பாயிண்ட்ஸ், அனிதா 145 பாயிண்ட்ஸ் and மகா 80 பாயிண்ட்ஸ். மகா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பரிசும் இருக்கு. This round is called திறந்திட சீசை. 4 பாக்ஸஸ் உங்க கண் முன்னாடி இருக்கு. அந்த பாக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பெரிய பூட்டு வச்சிருக்காங்க. அந்த பூட்டுக்கான சாவி இங்க இருக்கு. 1 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் உங்களுக்கு. இங்க இருந்து ஒரு சாவி எடுத்துட்டு பாக்ஸஸ் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் பிளஸ் உள்ள இருக்குது கிஃப்ட் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். திவ்யா we are going to start with you. ரெடியா இருக்கீங்களா? வாங்க. திவ்யா 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு. 145 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. And your time starts now.
தாண்டி வாங்க திவ்யா ஒன் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம் பட் என்ன கிஃப்ட் உள்ள ஜெயிச்சிருக்கீங்க லெட்ஸ் see what you have won பொன்மணி வழங்கும் பெட் கிரைண்டர் congratulations thank you திவ்யா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க ஒரு gift hamper ஜெயிச்சிருக்கீங்க your score 245 Thank you. அடுத்தது சிந்து லீட்ல இருக்கீங்க இப்போவே 295 பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கு வாங்க ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு which starts now சிந்து அது என்னங்க கீ எடுத்தோடனே இங்க வர்றீங்க அப்புறம் அங்க போறீங்க மறுபடியும் இந்த பக்கம் வர்றீங்க அது என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு தெரியல மேம் உங்களை பார்த்தோன்னா ஒரு என்ன ஹலோ என்ன பார்த்தோன்னே உள்ள பாக்ஸஸ்ல என்ன இருக்கு அது ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் 2 பாக்ஸ் அது ஓபன் பண்ணணும் அந்த ஒரு அவசரம் என்ன பார்த்தோன்னே பயம்னு கிடையாது தலைவன் நான் கொம்மா முழிச்சிருக்கேன் வாங்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம்டு உங்களுக்கு பட் பாக்ஸ்ல என்ன ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு இண்டக்ஷன் செட் congratulations thank you சிந்து 100 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க மீண்டும் நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க with 395 பாயிண்ட்ஸ் அடுத்தது அனிதா வாங்க you know the rules ஒரு கீ எடுத்துட்டு ஓடணும் பட் before that நீங்க கிளாசிக்கல் டான்சர் சொல்லிட்டீங்களே அதுக்கு அப்புறம் உங்களை சும்மா விடுவோமா வாங்க மார்கழி திங்கள் அல்லவா மதி
அனிதா அவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடிட்டீங்க, அதே அளவுக்கு சூப்பரா ஆடணும் இப்போ. ரெடி? 1 minute is the time and it starts now. ரைட் ஆன் டைம்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆன் மியூசிக் கரெக்ட்டா ஃபினிஷ் பண்ற நேரத்துல லக் ஹஸ் ஃபேவர்ட் யூ. பட் ஏதோ ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு. வாங்க, இப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 points is confirmed. பட் இதுல gift என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாப்போம். And your gift is hand blender. Congratulations. Thank you so much. அனிதா, சூப்பர் லக் அனிதா. மியூசிக் முடியும் போது பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு சூப்பரான கிஃப்ட்டும் கிடைச்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 245. 80 பாயிண்ட்ஸ்ல தான் மகா நீங்க இருக்கீங்க. வாங்க. ரெடி? இல்ல எடுக்கலாமான்னு கேட்டேன். ரெடி? ரெடி ரெடி ரெடி? ஆஹா And go. ஓ, போனோனே ஓபன் ஆச்சு. டைம் ஓவர். ஆனா பட் பயங்க சரி பண்ணிட்டாங்களா? இங்க இருக்காங்களே. இருக்காங்களே. 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம்டா இருக்கு. உள்ளே என்ன ஜெயிச்சிருக்கீங்க? பொன்மனை வழங்கும் உங்களுக்கும் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. வாங்க மகா, ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. 100 பாயிண்ட்ஸ். உங்க ஸ்கோர் 180. இந்த ரவுண்ட் வந்து கண்ணா மூச்சி. பின்னாடி போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். 10 செகண்ட்ஸ்க்காக பிக்சர் அப்படியே இருக்கும். நல்லா பாத்துக்கங்க. என்ன அந்த படம் சம்பந்தமாக உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். பஸ் ரவுண்ட் இது. போர்ட்ஸ் மேல பஸ்ஸஸ் இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸ்ஸர் பிரஸ் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் பிரஸ் பண்ணாங்கன்னா லைட் எரியும். சரியான பதில் இருந்தா 50 பாயிண்ட், தவறான பதில் இருந்தா 50. ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 50 பிளஸ் வரும். ஆனா அந்த 50 பிளஸ் உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க தான் அந்த 50 பாயிண்ட் தானம் பண்ணுவாங்க. ஆனா என்கிட்ட இருந்து யாரும் வாங்க முடியாது மேடம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க முடியாது. ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. பிக்சர் வரப்போது. லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் பிக்சர். உங்க கேள்வி, இந்த படத்தில் ஒரு சாப்பாடு பொருள் இருக்கு, அது என்ன? ரைட் திவ்யா, நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. பர்கர். பர்கர் ரைட் ஆன்சர் இருந்தா உங்க பக்கத்துல இருக்கிற நேபர் உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தவறா இருந்தா 50 மைனஸ் ஆயிடும். பர்கர் சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்?
ரைட் ஆன்சர். Burger was the right answer. சிந்து உங்க ஸ்கோர் 345 and Divya நீங்க 295. Ready for the next second picture. Three, two, and one. Picture பார்த்துட்டீங்க. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை கப் அண்ட் சாசர் இருக்கு? திவ்யா, கப் அண்ட் சாசர் ரைட் 4. 4 cup and saucer 4. 4. Right or wrong? Yes, right. ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போடு அன்னிதான் பொட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு ஒரே பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேம். ஏங்க கப் அண்ட் என்கிட்ட சாசர் மட்டும் தான் வாங்க, கேட்டாங்க. மத்தவங்க கிட்ட வாங்க. நீங்க தான் நீங்க ஹையர் ஜாஸ்தி ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. என்னங்க பண்றது? முன்னாடியே அவ்வளவு ஸ்கோர் வாங்குனீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட். அது யார் ஃபர்ஸ்ட் பட்டன் பிரஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் லைட் எரியும். சிந்து 50 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ. கொடுத்தாச்சு. சிந்து நீங்க 295 and இப்போ ஹையர் ஸ்கோர் மேக்கர் ஐயோ திவ்யா 345. இதுக்கப்புறம் யார் வந்து வாங்குனாங்கன்னா நீங்க தான் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். தானம் பண்ணணும். எஸ். மூணாவது பிக்சர் ஆன் தி போர்ட். உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் கலர் பென்சில்ஸ் எத்தனை? எஸ் இந்த சொல்லுங்க. 5 மேம். 5. சரியான பதில் இருந்தா திவ்யாக்கு கொடுத்த 50 உங்களுக்கு திரும்பி வந்துரும். தவறான பதில்னா மறுபடியும் 50 மைனஸ் ஆயிடும். ஓகே. சோ 5 கலர் பென்சில்ஸ் மொத்தமா நீங்க சொல்லிருக்கீங்க. பிக்சர். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 தான் இருக்கு. 6. குழந்தை பக்கத்துல ஆறாவது யார் கவுண்ட் பண்ணுவாங்க? நான் தானா? விடை தருவார் யாரோ, வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? சிந்து, அந்த குழந்தை பக்கத்துல ஒரு பென்சில் நீங்க பாக்கலையா? வெரி sad. 50 மைனஸ். லாஸ்ட் பிக்சர் வரப்போகுது. Look at it very carefully. கடைசி பிக்சர். Hands on the buzzers. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் 1 to 6 குள்ள ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு. அது என்ன நம்பர்? அப்பாடா, பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க மகா. சொல்லுங்க மகா. 3 மிஸ்ல இருக்கு. 1 to 6 இருக்கு, நம்பர் 3 மிஸ்ஸிங்ல இருக்கு. ரைட் ஆன்சர் இருந்தா 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ராங் ஆன்சர் இருந்தா 180 இருந்து 50 போயிடும். ட்ரை பண்றீங்க. So number 3 is missing சொல்லிருக்கீங்க. Board. எது மிஸ்ஸிங்கா இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 2 மிஸ்ஸிங்.
எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் காலம் காலம் சொல்ல வேண்டும் ஒன்னு 80 அதுலயும் 50 கட்டு 1 30 ஸ்கோர்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சிந்து டாப் ஸ்கோர் மேக்கரா இருந்தீங்க பட் இப்போ 245 பாயிண்ட்ஸ். அனிதா நீங்களும் 245 பாயிண்ட்ஸ். மகா 130. மகா 130 சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம வீட் மகாலட்சுமியில மகாலட்சுமி டைட்டில் வின்னர் திவ்யா with 345 பாயிண்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கிஃப்ட் ஹாம்பர் ஜெயிச்சிருக்காங்க. பட் அதே சமயத்துல கேபிஜே நவரத்னங்கள் சார்பாக 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு, this is for you. இது உங்களுக்கு and மகா இது உங்களுக்கு. Thank you. திவ்யா, இன்னைக்கு மகாலட்சுமிக்கான டைட்டில் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சோ வெறும் அந்த பரிசு மட்டும் இல்லாம ஸ்பெஷல் பரிசு இருக்கு. and here it is. Icon. Congratulations. மறுபடியும் உங்களை சந்திப்போம் கூடிய சீக்கிரத்துல. Till then, it's Tara, see you, bye-bye from Khushbu and team in நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Real Fruit Juice. Take care and good night. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பும் தானே மூடி போச்சு. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. நாட்டு கட்ட உன்னை பார்த்ததுமே மனசு ஆட்டம் போட்டு குதிக்கும். எனக்கு கொஞ்சம் நாட்டு பற்று அதிகம்.